ஹாய் ஹலோ பிளாக் டிவியர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது படத்தோட டைட்டில் லான்ச் தான். யார் டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பிரபு சாலமன் சார். இந்த படத்தோட பேர் மேம்போ அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தில் இமான் சார் மியூசிக் பண்ணுறாங்க. வெட்டரன் ஆக்டர் விஜயகுமார் சாரோட கிராண்ட்சன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு சிங்கம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஆர்கெஸ்ட்ரா நமக்கு ப்ளே பண்ணி காமிச்சாங்க. இமான் சார் தான் அதை ப்ளே பண்ணி கண்டக்ட் பண்ணாங்க. ஆர்கெஸ்ட்ரா இருக்கிறாங்க. உங்களுடைய கரகோஷம் இந்த மியூசிஷியன்ஸ் அனைவருக்காகவும் என்னுடைய இத்தனை ஆண்டுகளாக நான் மோர் தென் 20 years இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி. இத்தனை வருடங்களாக எனக்கு நிறைய திரைப்படங்களுக்கு எனக்கு ஸ்ட்ரிங்ஸ் வாசிச்ச இந்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் பீன் அ லாங் ஜேர்னி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எல்லாரையும் இப்படி ஒரு மேடையில் சேர்ந்து பார்ப்பது எனக்கே இது முதல் முறை. அதுக்காகவும் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆன் த பெர்கஷன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் அவருக்கு ஒரு ஸ்பாட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மிஸ்டர் சித்தார்த் அவர்கள். இந்த சித்தார்த் வந்து பாப்புலர் ட்ரம்மர் நாகி அவர்களுடைய சன். அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் எனக்கு வாசிக்கும் போது அவருக்கு 7 வயசு. ஸோ எனக்கு என்ன வயசு ஆகும்னு கால்குலேட்லாம் பண்ணாதீங்க. அப்படி ரொம்ப நல்ல மியூசிஷியன் அண்ட் நிறைய ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணுறாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம மியூசிஷியன்ஸில் ஒவ்வொருத்தருடைய பேர் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், நான் குயிக்காக போயிடுறேன். ஒவ்வொருத்தருடைய பேரை மென்ஷன் பண்ணுறதுல ரியலி ஹானர்ட். வயலின் செக்ஷனில் மிஸ்டர் முரளி அவர்கள், செல்வராஜ் அவர்கள், மோகன் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், சாம்சன் அவர்கள், விஜய் பாஸ்கர் அவர்கள், இமாம் அவர்கள், சசிகுமார் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், ரகு அவர்கள், சீனு ராவ் அவர்கள், பாலாஜி அவர்கள், விக்னேஷ் அவர்கள், பிரபு அவர்கள், சிவபிரசாத் அவர்கள். அண்ட் வேலா செஷனில் கோபிநாத் சேக் அவர்கள், வினய்குமார் அவர்கள், அனிதா அவர்கள், பாஸ்கர் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், தினேஷ் அவர்கள், எபி அவர்கள், ஜெயச்சந்தர் அவர்கள். அண்ட் செல்லோஸ்ல இன்னைக்கு ஸ்ரீனிவாஸ் அவர்கள், ஜான் அவர்கள், விஜய் அவர்கள். அண்ட் பேஸ் செக்ஷன்ல லக்ஷ்மிகாந்த் அவர்கள், செல்வராஜ் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் எனக்கு இத்தனை வருஷமாக ஒரு மியூசிக்கல் கண்டக்டராக இருந்து நிறைய ஸ்ட்ரிங் செக்ஷன் வந்து எனக்கு எடுத்து கொடுக்குற நோட்டேஷன்லாம் எனக்கு எடுத்து கொடுக்குற மிஸ்டர் என்சோன் பாக்கியநாதன் அவர்கள் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்சோன் அவர்கள். ரோஜா கம்பைன்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த மாதிரி வெட்டரன் ப்ரொடியூசர்ஸ்லாம் திருப்பி பேக் இன் டு சீன், பேக் இன் டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வரும்போது அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன திருப்தியை கொடுக்குது. ஏன்னா they know what the artists and they know how to make and how to produce films. அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கும் டைரக்டர்ஸுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து, அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அவங்களுக்கு உண்டான லிபர்ட்டி கொடுத்து ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷன் ஹவுசஸில் இந்த மாதிரி வெட்டரன் ப்ரொடியூசர்ஸ் பேக் டு சீன் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது ரோஜா கம்பெனிஸ் அவர்களுக்கும் மிஸ்டர் காஜா மைதீன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மிஸ்டர் பிரபு சாலமன் சாரோட சேர்ந்து இது எத்தனாவது படம்னு நீங்கள் மார்னிங் கூட கணக்கு போட்டேன். கொஞ்சம் எப்படி தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. அண்ட் அவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன், அவருடைய இயக்கத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட் கேப்புக்கு பிறகு திருப்பி நாங்கள் சேர்ந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக, இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக, நல்ல ஒரு மெஸ்பரைசிங் மெலடிஸும் அப்பீட்டான சாங்ஸும் கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேம்போ இந்த டைட்டிலே வந்து ஒரு மியூசிக்கலான ஒரு டைட்டில். இது ஆக்சுவலி ஒரு மியூசிக் ஜானர். அது 1930களில் ஒரிஜினேட் ஆன ஒரு ஜானர். இது கியூபன் டான்ஸ் மியூசிக் ஸ்டைலில் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்ச ஒரு மியூசிக் ஜானர். அதுக்கப்புறம் லேட்டர் 1950களிலையும் 60களிலும் 70களிலையும் அது சா அப்புறம் சால்சா அப்படின்ற மியூசிக் ஜானரா அது வந்து சப் ஜானரா மாறிச்சு இந்த ஒரு மெயின் ஜானர்ல இருந்து. ஸோ அப்படி ஒரு மியூசிக்கல் நேம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் ரியல் லைனை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ் வந்து போய் அந்த சைல்ட்ஹுட் எபிசோடுக்கும் அதே மாதிரி க்ரோன் அப் லைனுக்கும் இது எல்லாமே நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணி அண்ட் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒரு விதமாகவும், இது ஒரு மோஷன் போஸ்டராக ஒரு 2 minutesக்கு உங்களுக்கு வந்து காட்சிகளாகவும் தெரியும். அதே மாதிரி ஒளியாகவும் இங்கே நாங்கள் உங்களுக்கு வந்து லைவாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரிஹர்சலாக இது நாங்கள் எப்படி நாங்கள் ஆரம்பிப்போம், ஜென்ரலாக எங்கள் ஸ்டுடியோ செஷனில் எப்படி நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆக்சுவல் மோஷன் போஸ்டரோட விஷுவலோட அதை எப்படி சேர்ந்து இசைத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு சின்ன ஒத்திகை தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஒத்திகை முடிச்சுட்டு நேரடியாக அந்த காட்சிகளோட சேர்ந்து நீங்கள் இந்த
மேன்போத்தை பார்க்க போகிறீங்க, உணர போகிறீங்க. ஸோ எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதிதாக பிறந்த இந்த நாளில் இந்த காலை பிரகாசமாக பூக்கும் தங்க சூரியனை போல கோடம்பாக்கத்தின் தோட்டத்தை அழகாக்கும் ஒரு இளவன் பூவின் அறிமுகம் இப்போது. ரோஜா கம்பெனிஸ் தயாரிப்பில் பிரபு சாலமன் இயக்கத்தில் இமான் இசையில் டைட்டில் லான்ச் மேம்போ மற்றும் விஜய் ஸ்ரீஹரி அறிமுகமாகும் இனிய நாள் இது. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் படக்குழுவினர் சார்பில் அன்புடன் காலை வணக்கங்களுடன் கரம் கூப்பி வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொற்காலம் பூந்தோட்டம் என்று அள்ளித்தந்த வானமாய் படங்களை சொல்லித் தந்த பட தயாரிப்பாளர்கள் 18 வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்கும் இந்த பயணம். ஆசைகள் ஈடேற ஆண்டவன் தோட்டத்து மலராய் மனம் பெற போகும் ரோஜா கம்பைன்ஸ் தயாரிப்பாளர் திரு கே காஜா மைதீன் அவர்களை உங்கள் முன் வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை பொழுதில் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து ஊடக மீடியா நண்பர்களுக்கும் உங்களெல்லாம் நான் ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வெளியூரிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் திரைத்துறையிலிருந்தும் வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று எங்களுடைய ரோஜா கம்பெனி சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக என்றும் இளமையாக எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நடிகர் மிரட்டல் நாயகன் அருண் விஜய் மற்றும் அவரை தொடர்ந்து 3ஆம் தலைமுறையாக விஜய் ஸ்ரீஹரி அறிமுகமாகும் இந்த படத்திற்கு வாழ்த்த வந்துள்ள அம்மா சிவா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தயாரிப்பாளர் அம்மா கிரியேஷன் டி சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Kaja sir is back. Welcome sir. காஜா சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு பொற்காலத்தை தந்த முக்கியமான தயாரிப்பாளர் ஒருத்தர். பொற்காலம் மட்டும் இல்லை, அவர் வந்த காலமே பொற்காலம். ஒரு பொற்காலத்திலிருந்து போயிட்டு ரொம்ப டஃப்பான பீரியடில் திருப்பி காஜா சார் வந்திருக்காரு. உங்கள் மாதிரி ஃபைட்டர்ஸ் தான் இப்போ தேவைப்படுது. உங்கள் மாதிரி சினிமாவை 100க்கு 100% நேசிக்கக்கூடிய, போராடக்கூடிய போராளி போன்ற ஒரு தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி சர்வை பண்ண முடியும். போனால் போதும் பொழுதுபோக்கு படம் எடுக்கிறவங்க இன்றைக்கி சினிமாவில் எடுக்கவே முடியாது. அந்த வகையில் ராஜா சார் வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய பலம். அவர் வந்து இந்த 18 வருஷமாக இடைவிடாத ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டெல்லாம் ஒர்க் பண்ணி எங்கே சுற்றி எங்கள் உயிர் மூச்சு சினிமா தான் இருப்பீங்க வந்திருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கூட இருப்போம், எங்களோட நீங்கள் இருப்பீங்க சார். கண்டிப்பாக வந்து உங்கள் மாதிரி ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர்ஸ் வந்து நாங்கள் பார்க்குறது கஷ்டம். எங்களுக்குலாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அலுமினி மீட்டிங் மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லோரும் இருந்த ஒரே மொத்த பேர் இருக்கிற ஆஃபீஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரோஜா கம்பெனிஸ் ஆஃபீஸ். அங்கேருந்து அத்தனை பேருமே இன்றைக்கி நாங்கள் திருப்பி இங்கே எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் மாதிரி நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் வந்து சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இது ராஜா சார் இருக்கிறது. ஏன்னா ராஜா சார்லாம் இருந்தாருன்னா அது அவருடைய தைரியத்துக்கு நான்லாம் அவர் ரோல் மாடலாக பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கர், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக இறங்கி பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். அவரே ஒரு டயர்டாகி வெளியே போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தபோது கூட மீண்டும் அவர் திருப்பி வராது தான் அவருடைய சாதனை. அது நிச்சயமாக ஜெயிப்பார், பெரிய லெவலில் ஜெயிப்பார். ராஜாமணியோட வெற்றி எங்களுடைய எல்லாருடைய குடும்ப வெற்றி. ஏன்னா ராஜாமணி ரோஜா கம்பெனிஸ் ஆல் எங்களுடைய குடும்பம். அது அந்த அந்த குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே உறுப்பினர். ராஜாமணி என்றைக்குமே தனியார் கிடையாது. நாங்கள் தனியாக ஃபீல் பண்ண மாட்டோம். அவருக்கு தான் ஒரு தைரியம் இருக்கும். இன்றைக்கி அவரோட நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த படத்தை பார்க்குறதுக்கு. மிகச்சிறந்த படத்தை ஒரு நல்ல கான்செப்ட் வந்து எப்பயுமே புதுசாக யோசிப்பார், புதுசாக ஆசைப்படுவார், பெருசாக ஆசைப்படுவார். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான படத்தோடு இங்கே வந்திருக்கிறார். நம்ம பார்த்த விஷுவல்ஸ் ரொம்ப மெட்டலாக இருக்குது. ஒரு லைன் கிங் எப்படி உலகம் முழுக்க வெற்றி பெற்றுச்சு, அதை போல இந்த படம் வந்து இந்த மாம்போ உலகம் முழுக்க ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வாழ்த்துக்கள். அது உழைப்புக்கு செய்கிறது நிச்சயமாக தகுதியான ஆள் பிரபு சாலமன். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான டைரக்டர் அவர். அவருடைய
கிரியேட்டிவிட்டிக்கு வந்து அளவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர் அவருடைய இயக்கத்தில் வர்றதில் மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி அவருடைய மகன் என்னுடைய கேமராமேன் இன்ட்ரடியூஸ் ஆகிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய திரையுலக வாரிசுகள் ஒரு வருஷம் ஜெயிக்கணுன்றதில் எனக்கு பேராசை உண்டு. அந்த வகையில் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இமான் சார் எவர் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் டிலைட். அப்படி ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டருக்கு இவ்வளோ அருமையான ஒரு ஷோ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மாதிரி ஒரு எக்கனாமிக் அண்ட் பிளான் மியூசிக் டைரக்டர்ஸாக தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சர்வே ஆகிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. நம்ம இந்த கலை குடும்பத்தின் வாரிசாக விஜயகுமார் சார் ஃபேமிலியிலிருந்து இன்னொரு வாரிசு. ஆனால் அவர் வந்து இந்த திரைத்துறைக்கு அவருடைய சேவை, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவருடைய குடும்பத்திலிருந்து இன்னொரு பையன் வர்றது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. அது ஆகாஷோடைய மகன், ஆகாஷ் என்னுடைய சகோதரன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்த டீம் இந்த வேலை செஞ்சாருக்கும், கோ ப்ரொடியூசர்ஸ் அப்துல் கணிக்கும், இந்த மொத்த டீமுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ரோஜா கமெண்ட்ஸ் திருப்பி மீண்டும் மாவட்ட வெற்றி பெற வேண்டும் என்ற எல்லா வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி. பேச அழைக்கிறோம். நெடுஞ்சாலை சில்லுன்னு ஒரு காதல் என்று தமிழ் சினிமாவில் பெரும் காதலை வழிந்து சொன்ன இயக்குனர் கிருஷ்ணா அவர்களை படக்குழுவினரை வாழ்த்து பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய பேருக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ இமான் ஃபார் கிவிங் கூஸ்பம் மொமெண்ட்ஸ். காலையில் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது உங்கள் மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணது. காஜா மொய்தீன் சார் பற்றி என்ன ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியல. நான் சில்லுனோர் காதலுக்கு முன்னாடி நான் அவருக்கு தான் ஒரு படம் பண்ண வேண்டியது. சாருக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி கேப்டன் வச்சு பண்ண வேண்டியது. எல்லாமே ஓகே. கேப்டனுக்கும் ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லி கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் கேப்டன் நம்ம பொலிட்டிக்ஸ் இறங்குற டைம், ஸோ உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். நான் பயந்துட்டேன் உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால. ஸோ அப்படி தான் எனக்கும் காஜாமொய்தீன் சார் ஒரு நல்ல பழக்கம். பிரபு சாலமன் சார் த மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் தமிழ் சினிமானே சொல்லலாம். ஏன்னா ஒரு மாடர்ன் அண்ட் ஃப்ரெஷ் ரிஃபைன்டு டிஸ்கவரி வந்து கொடுக்குறவர் அவர். இந்த படத்தில் வந்து லயனோட விளையாண்டுருக்காரு. எனக்கே பார்க்குறது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா ஒரு சில லயன் எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்றத அவர்கிட்ட சில ஃபுட்டேஜஸ்லாம் காட்டினார் முதல்ல. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எப்படி இதை டீல் பண்ணுறாருன்ட்டு. நானும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் ஸ்ரீஹரி நம்ம வீட்டு பையன் இதில் வந்து ஹீரோவாக அறிமுகமாறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன பையனாக வந்து சைக்கிளில் சுற்றிட்டு இருந்து பார்த்துட்டு இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீஹரி. இமான் கண்டிப்பாக வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் டு ஹாவ் அ கூஸ் மூமெண்ட்ஸ் அகெயின். அண்ட் ஆர்ட் டைரக்டர் அறிமுக கார்த்திக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கோடம்பாக்கத்து செய்தி கிடங்காக பல 100 திரை செய்திகளை திகட்ட தொடர்ந்து கொடுத்து வரும் நடிகர், இயக்குனர், பத்திரிகையாளர் என்று பல்வேறு முகங்கள் கொண்ட சித்ரா லக்ஷ்மண் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கே திரளாக கூடியிருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். டி சிவா பேசினோடனே ஆமன் அப்படின்னு சொல்லி உட்காந்துதான் நினச்சேன். அந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றியும் படக்குழு பற்றியும் விழாவளியாக வந்து மிக அழகாக தொகுத்து வச்சார் அவர். அதை வழிமொழிஞ்சாவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு. காஜாவுடைய இந்த மேடை அடிக்கிறது வந்து நான் என்னுடைய தயாரிப்பு மேடை அடிக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு தருது. ஏன்னா அந்த அளவு காஜா வந்து எல்லோருக்கும் மிகவும் நெருக்கமானவர். அவருக்குள்ள நண்பர் வட்டம் அலுவலகத்தில் எல்லாரும் கூடுவோம் அப்படின்னு பற்றி இங்கே எல்லாருமே சொன்னாங்க. அப்படி ஒரு ஆலமரமாக இந்த வரையில் இருக்கக்கூடிய இடம் தான் காஜாவுடைய அலுவலகம். அவர் கன் வச்சிருக்கிறத பற்றி தனஞ்சயர் சொன்னார்.
இன்னொரு விஷயத்துலையும் அவர் கன்று, 2 கன்று ஒரு கையில் வச்சுருப்பார், இன்னொரு கன்று என்னென்னா பேமெண்ட். அந்த அளவு படத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுறதையும் கன்னான ஒரு ப்ரொடியூசர் அவர், அதையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த படத்துடைய அழைப்பதை பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்சியராக இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் உணர முடியுது. அந்த அழைப்பதே அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்குது. அதை வந்து பிரபுசார் அவங்களுக்கு முதல்ல வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னால் அவருடைய உழைப்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பிரபுதேவ சாலமனுக்கும் இந்த முருகேந்திரனுக்கும் ஒரு நல்ல ஒரு ராப்போர்ட் இருக்குது. அவர் வந்து ஒரு குட்டி சின்னப்ப தேவனாகவும் குட்டி திரும்பவுமாகவும் தான் நான் பார்க்குறேன், எம்ஏ திரும்பவுமாகவும். இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வச்சு வேலை வாங்குறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அது வந்து கைவந்த கலையாக இருக்குது. அதை வந்து மிக அழகாக கும்கி படத்தையே நிரூபிச்சிருந்தார். கும்கி படத்தை நடிச்சிருந்த யானை இருக்குது. யானை வந்து மிருகங்கள்லேயே ஒரு ராஜ மிருகம். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையே சமாளித்தவர் சிங்கத்தை வந்து சர்வசாதாரணமாக சமாளிச்சிருப்பார் அப்படின்றத நம்மளால் உணர்ந்து விட முடியுது. இந்த படத்தில் கதாநாயகனுக்கு இந்த ஸ்ரீஹரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீஹரியை ஒரு குட்டி பையனாக கண்களால் கைசிய படத்துடைய படப்பிடிக்கும் போது நான் ஊட்டியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. இங்கே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வந்து ஒரு நடிகராக வெற்றி பெறதில் ஆச்சரியம் ஒன்று இல்லை. ஏன்னா பரம்பரை அஜயகுமார் எடுத்துக்கினா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால் அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். கூட வந்து யோகி பாபு இருக்கார். நிச்சயமாக அவருடைய ஒன்லைனரை போட்டு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கியிருப்பார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இமான் பிரபு சாலமன் காம்பினேஷனே எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். அது வந்து இந்த படத்துலையும் நிச்சயமாக தொடரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இமான் வந்து ஒரு இளமை துள்ளல் மிக்க இசையமைப்பாளர். இந்த படக்குழுவுக்கும் இந்த படத்துக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அடுத்து இந்த படத்துடைய வெற்றி விழா மேடையில் மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு காரணம் தர வேண்டும்.